ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம். யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. பொதுவாக நாட்டினுடைய இறையாண்மை அதோடு சேர்த்து நாட்டினுடைய சட்டத்தின் ஆட்சிக்கான சவால்கள், மனித உரிமைகள், ஜனநாயகத்தை பாதுகாத்தல் போன்ற பொதுவான கோட்பாடுகளை முன்னிறுத்தி எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஆணையின் அடிப்படையில் தேர்தல் காலங்களிலும் பொதுவான நேரங்களிலும் நாங்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களுக்கு முடிவு காணுகிற ஒரு நோக்கில் நாங்கள் கூட்டாக செயல்படுவதன் மூலம் நாட்டுடைய பொதுவான குறிக்கோள்களுக்கு அமைவாக எங்களுடைய சமூகங்களின் விடிவை நோக்கிய தீர்வுகளையும் பெற்றுக்கொள்வதுதான் இதனுடைய அடிப்படை எதிர்பார்ப்பு. தேர்தல் மேடை அல்ல. தேர்தலை நாங்கள் கோருகிறோம். குறிப்பாக மகாராஷ்டிர தேர்தலை கோருகிறோம். அரசு தருவதா இல்லை? அரசாங்கம் தந்தால் மேடை இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுக்குள்ளே கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம். அதுக்கு உரிமை இருக்கிறது. அமைக்காமலும் இருக்கலாம், வேறு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மேடை என்பது வெறுமனை இது தேர்தல் மேடை அல்ல. அதுக்கு அப்பாற்பட்ட தேசிய மேடை. நீண்ட காலமாக இந்த நாட்டிலே தேசிய பிரச்சனை, மத பிரச்சனை, மொழி பிரச்சனை எல்லாம் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் கூட தீர்வு வரவில்லை. கோர யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனால் யுத்தம் ஆரம்பத்துக்கான காரணம் முடிவு வரவில்லை. இது மறக்க வேண்டிய விஷயம், உண்மைதானே இது. ஆகவே அதை எடுத்துக் கூற வேண்டிய கடப்பாடுகள் இருக்கிறது. ராவ் ஹக்கீம் நண்பர் அவர்கள் சொன்னதை போல இந்த மேடை என்பது ஒரு இனவாத மேடை அல்ல, இனவாதுக்கு எதிரான மேடை. கட்சிகளுடைய தலைவர்கள், கௌரவ மனோ கணேசன், கௌரவ அடைக்கலநாதன், கௌரவ ராவ் ஹக்கீம் அவர்கள், அதே போல கௌரவ சுமந்திரன் அவர்கள், கௌரவ ஜீவன் தொண்டமான், கௌரவ சட்டத்தரணி நிசாம் காரியப்பர், கௌரவ அமீர் அலி உட்பட ஏனைய கட்சிகளுடைய பிரதிநிதிகள், அதே போல ஊடகவியலாளர் நண்பர்கள், உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்திலே இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று சொன்னவனாக வேண்டியவனாக, இன்றைய நாள் பொதுவாக தமிழ், முஸ்லிம், மலையக சமூகங்களை சார்ந்த தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 6 கட்சிகள் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பொதுவான விஷயங்கள் சம்பந்தமாக, குறிப்பாக நமது நாட்டுடைய நலன் சார்ந்த விஷயங்கள், அதே போல நமது சமூகங்கள் சார்ந்த விஷயங்கள், கடந்த காலங்களிலே நாட்டிலே பல விஷயங்கள், அனர்த்தங்கள், துன்பங்கள் எல்லாம் வந்த பொழுதெல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில இருந்து நல்ல விடயங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்தவர்கள். என்றாலும் நீண்ட கால பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே இந்த 6 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தமிழ் பேசுகின்ற சமூகம் சார்ந்த கட்சிகளான நாம் எதிர்காலத்திலே நமது சமூகம் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்களையும் திருப்திப்படுத்துகின்ற அடிப்படையிலே பல விடயங்களை முன்வைத்து ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எல்லா விடயங்களையும் நான் இங்கு சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அடுத்த தலைவர்களும் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் பேசுகின்ற சமூகம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளில் முக்கியமான ஒரு பிரச்சனை தான் காணி பிரச்சனை.
அது மலையக மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லிம் மக்களாக இருக்கலாம். எனவே இந்த விஷயத்திலே எங்களுக்கிடையிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த விடயங்களுடைய எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு ஒன்றுபட்டு இந்த விடயத்துக்காக குரல் கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம். அதே போல மற்ற விஷயங்களை அடுத்த தலைவர்கள் இங்கு சொல்வார்கள். இந்த ஒற்றுமையானது இது யாருக்கும் எதிரானதல்ல. இது நாங்கள் முதலிலே இந்த நாட்டுடைய நலன் சார்ந்த விஷயங்களிலே ஒருமித்த குரலை கொடுப்போம். அதே போல பொதுவாக இந்த நாட்டிலே அதாவது எந்த விடயங்களை சமூகங்களுக்கு மக்களுக்கு எதிராக இடம்பெறுகின்றதோ அதற்கு எதிராக நாங்கள் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்போம். அதுபோல ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக மற்ற தலைவர்கள் இங்கு ஒவ்வொருத்தராக தங்களுடைய கருத்துக்களை சொல்வார். தேங்க்யூ. நீண்ட நாளாக ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஆரம்பித்த ஒரு கலந்துரையாடல், அனைத்து கட்சி தலைவர்கள் நாங்கள் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு கொண்டு வந்தோம். குறிப்பாக என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அரசியல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, அதே நேரம் அதுக்கு தீர்வுகளும் இருக்கு. பேச்சுவார்த்தைகளின் ஊடாக கலந்துரையாடல்கள் மூலமாக ஆரோக்கியமான ஒரு முறையில் ஒரு தீர்வை எடுக்க முடியும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி இருக்கும்போது நேற்று உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த செய்தி வெளியே வரும்போது 1008 பேர் 1008 கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இதில் அரசியல் சூழ்ச்சி இருக்கா, இதில் என்ன பிரச்சனை, ஏன் இப்போ வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சேர்ந்தாலும் ஏன்னு கேட்குறீங்க, சேரலனாலும் ஏன்னு கேட்குறீங்க. அந்த கேள்விகள் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஒதுக்கிட்டு இது மூலியமாக நம்மளுக்கு என்ன தீர்வுகளை பெற்றெடுக்க முடியும்னு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் மலையக மக்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே தமிழ் முற்போக்கு கூட்டணியாக இருக்கட்டும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸாக இருக்கட்டும், என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அரசியல் வேறுபாடு இருந்தாலும் என்னைக்கு அந்த மரியாதை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த நோக்கம் அனைவருக்குமே ஒண்ணுதான். இப்ப இருக்கிற சூழல்ல ஜனாதிபதி அவர்கள் தேர்தலின் பொழுது அவங்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருந்தாங்க. அதுல பல்வேறு விஷயங்கள் அவங்களே சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக காணி உரிமை சம்பந்தம் ஹார்ட் பிரெக்னன்ட்ல கூட அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அது எல்லாமே அவங்க அமுல்படுத்தணும். அமுல்படுத்துறது மட்டும் இல்லாம இன்னும் சில பல கோரிக்கைகள் இருக்கும். அதை கட்டாயம் காலம் போக நாங்கள் வைப்போம். நான் நீண்ட நேரம் இதில் பேச விரும்பல. மூத்த தலைவர்கள் அவங்களோட கருத்தை தெரிவிப்பாங்க. ஆகவே இங்கே வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இறுதியாக இது முதல் முறையாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தமிழ் பேசும் மக்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு விடயம் கிடையாது. வரலாறு பொறுத்த வரைக்கும் மறைந்த தலைவர் சுவாமிமூர்த்தி தொண்டமன் ஐயா இருக்க காலத்தில் கூட தமிழ் மக்களின் நலன் கருதி, தமிழ் பேசும் மக்களின் நலன் கருதி ஒன்றிணைந்து செயல்பட்டிருக்கோம். ஆகவே இது கொஞ்சம் தாமதமான விஷயம்தான், ஆனால் நல்ல விடயம்தான். ஆகவே இங்கே வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சேன். And well, thank you all for what we all are witnessing here today is something that would give hope to the Tamil-speaking regions, because this has been a long-standing demand of not just our electorates but also the demography itself, where they wanted to see unity. And when I say unity, we don't mean unity in terms of having a political bargaining chip where we are negotiating and discussing what positions or what the party can benefit by itself. That's not what we are after. I think the common intention over here is to provide a voice on what a common program would be, where we can actually see some sort of equitable results, as opposed to this false narrative that we all are Sri Lankans and we can work together. We are Sri Lankans, and I'll make that very clear. But at the same time, we do need to understand that there have been shortcomings across the board, especially in Tamil-speaking areas, whether it can be during the budget, whether it can be related to land rights, and various other matters. So in the hopes of solving that, because this is a very new political field, if I may say so. So in the hopes of solving that, I believe all the political leaders here representing the Tamil-speaking regions have come together, despite maybe slight differences in political ideologies, to ensure that we be able to provide permanent solutions as opposed to temporary reliefs. Thank you. ஏற்கனவே சொல்லப்பட்டதைப் போல இது ஒரு முக்கியமான சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பு. தமிழ் பேசுகிற கட்சிகள் என்று, அதாவது வடக்கு கிழக்கை பிரதித்துவப்படுத்துகிற தமிழ் கட்சிகள், மலையத்தை பிரதித்துவப்படுத்துகிற தமிழ் கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள், 6 கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு மேடையை உருவாக்கி இருக்கிறோம். This is a historic occasion because
we have created a platform consisting of Tamil-speaking parties. The parties that represent the North and East Tamil people, the Malayaha community, and the Muslim community. The purpose of this platform, it's twofold. One is to work together and have a common voice in matters that are common to us and matters that we all agree on. நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய எங்களுக்கு பொதுவான பிரச்சனைகள், ஒன்றாக குரல் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றாக குரல் கொடுப்பது. ஏனென்றால் அது எங்களுக்கு ஒரு பலத்தை சேர்க்கும். தனித்தனியாக சொல்வதை விட சேர்ந்து ஒரு விடயத்தை நாங்கள் முன்னெடுப்பது பலத்தை சேர்க்கும். That will add strength to our voice when all raise our voice together. இந்த விடயத்திலே இரண்டாவதாக இந்த மேடையை நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு சம்பாஷணையாக உபயோகித்துக் கொள்வோம். எழுகிற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற போது அல்லது புது பிரச்சனைகள் வருகிற போது எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை நாங்கள் வகுத்து கொள்ளலாமா அந்த பிரச்சனை சம்பந்தமாக. அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் தனித்துவத்தை பேணி நடந்து கொள்வதற்குமான இணக்கப்பாடும் உண்டு. When we face new issues or other issues, we will use this platform as a place where we discuss those matters among ourselves. And if we come to an agreement, a common agreement of taking one particular stand, we'll take that together. If not, the parties still will have freedom to act independently. So this is that is why we don't call it an alliance or any other name. It's a platform to work together on matters that concern all our communities. எங்களுடைய சமூகங்கள் எதிர்நோக்குகிற பிரதான முக்கியமான பிரச்சனைகளை சம்பந்தமாக நாங்கள் அமைத்திருக்கிற ஒரு மேடை. There are three things that today we thought we'll announce as matters on which we have agreement. The two leaders who will address after me, both very senior political leaders, Honorable Rauf Hakim and Mr. Mano Ganeshan, will elaborate on that. But I will just mark those three matters. இந்த மூன்று விடயங்களையும் என்னவென்று நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். எனக்கு பின்னர் சிரேஷ்ட தலைவர்கள் இருவர் இதை குறித்து விவரமாக சொல்லுவார்கள். The first is that this government has promised a new constitution for the country. A new constitution for the country has been a call by various people at various times, and there has been a unified call by all the people of the country. And the very first promise that this government gave in their manifesto is to have a new constitution. ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்குவோம் என்று தங்களுடைய விஞ்ஞாபனத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எப்படியான அரசியலமைப்புன்னு சொல்லியிருக்கிறார்கள். இது பலருடைய வேண்டுகோளாக நாடு முழுவதிலேயும் தற்போது இருக்கிற அரசியலமைப்பு மாற்றப்பட வேண்டும், புதிதாக ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வருகிறது. தங்களுடைய முதலாவது வாக்குறுதியாக அதை சொல்லியிருக்கிறார்கள். அதி உச்ச அதிகார பயிர்வுடனான ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு கோரிக்கை. There must be a new constitution with maximum possible devolution. இரண்டாவதாக மாகாண சபை முறைமை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த மாகாண சபைகள் பல வருடங்களாக இயங்காமல் இருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய வாக்குறுதிகளில் இரண்டாவது வாக்குறுதியாக அவர்கள் சொல்லியிருப்பது நீண்ட காலமாக நடைபெறாமல் இருக்கிற மாகாண சபை தேர்தல்கள் ஒரு வருட காலத்துக்குள்ளே நடத்துவோம் என்று கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்ட கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்ட விஞ்ஞாபனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. The second promise that the government gave in August 2024 in their manifesto is that the long delayed provincial council elections will be held within 1 year. ஒரு வருடத்துக்குள்ளே நடத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள். Within 1 year. Now it's coming up 2 years next month. அடுத்த மாதத்தோடு 2 வருடம் முடிவடைகிறது. அதை இழுத்தடிக்கிறார்கள். அந்த மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கூட்டான கோரிக்கை. Our joint call to the second call to the government is that
there shouldn't be any further delay in holding the provincial council elections, which they promised will be held within 1 year of them coming into office, and already 2 years are lapsing. The third is what has been mentioned already. All three communities face very serious land-related issues, and all of that must be satisfactorily resolved to the satisfaction of our people. And where there are issues that concern the different communities among ourselves, we've agreed that we'll use this platform to discuss that among ourselves and find solutions for that. மூன்றாவதாக மூன்று சமூகங்களும் எதிர்நோக்குகிற மிகவும் முக்கியமான காணி பிரச்சனை, பிரச்சனைகள் இருக்கிறது. அது எங்களுடைய மக்கள் இணங்கக்கூடிய வகையிலே சரியான முறையிலே தீர்த்து வைக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் சேர்ந்து குரல் கொடுக்கிற அதே வேளையிலே எங்களுடைய சமூகங்களுக்கு இடையிலேயும் காணி சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயங்கள். அது சம்பந்தமாக இந்த மேடையை நாங்கள் உபயோகித்து எங்களுக்குள்ளேயே ஒரு சம்பாஷணை மூலமாக அதனை தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். இந்த மூன்றும் தான் நான் குறிப்பாக சொல்லக்கூடிய விடயங்கள். இதை குறித்து மற்றவர்கள் மற்ற இருவரும் பேசுவார்கள். இந்த ஒற்றுமை என்பது this coming together has been long time coming. நீண்ட காலமாக செய்யப்பட வேண்டியதாக இருந்தது. 1949ஆம் ஆண்டிலே என்னுடைய அரசியல் கட்சியை பற்றி பேசுவதாக இருந்தால், மலையக மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்ட போது தான் உருவாக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சி. பிறகு ஜீவன் தொண்டமான் சொன்னதைப் போல அவருடைய பூட்டனாருடைய காலத்திலே தமிழர் விடுதலை கூட்டணியிலே அவரும் ஒரு தலைவராக இருந்தார். 77ஆம் ஆண்டு தேர்தலிலே தமிழர் விடுதலை கூட்டணி போட்டியிட்ட போது பெருந்தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணி மேடைகளிலே தமிழர் விடுதலை கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்து வருவார். ஆகவே அந்த காலத்திலே மலையக கட்சியாக இன்னொரு மலையக கட்சியும் இருந்தது, ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ். அதனுடைய உபதலைவராக கௌரவ மனோ கணேசனுடைய தகப்பனார் விபி கணேசன் அவர்கள் இருந்திருக்கிறார். ஒற்றுமையாக ஒரு கட்சியாக ஒரு கூட்டணியாக இயங்கின காலங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு புதிய விடயம் அல்ல, ஆனாலும் காலத்தின் தேவை. அதை நாங்கள் இப்பொழுது படிப்படியாக நிறைவேற்ற தலைப்படுகிறோம். இது ஒரு முதல் படி. இது சிறப்பாக அமைய வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கிற, என்னை பொறுத்தவரையிலே இந்த நாட்டிலே இருக்கிற பிரதானமான பிரச்சனை பேரினவாதம். அதற்கு முகம் கொடுப்பதற்கு சிறிய எண்ணிக்கையிலேயே சிறியதாக இருக்கிற சமூகங்கள் ஒன்றாக இருந்தால்தான் அந்த பேரினவாத சவாலுக்கு நாங்கள் முகம் கொடுக்க முடியும். The biggest issue as far as I am concerned that the country has been facing and is still facing is the problem of majoritarianism. So therefore, communities that are inferior in numbers at least must stand together in respect of matters that are common or matters that affect them in order to face up to this challenge of majoritarianism. And this is only a first step. As far as our party is concerned, it was formed on the cusp of the Malaya community's citizenship rights being denied in 1949. Mr. Saumyamuthi Tondaman, as was told by his great-grandson now, was a leader, one of the leaders of Tamil United Liberation Front. In 1977, when the elections were faced by the TULF, Mr. M.H.M. Ashraf was a leading speaker on the platform of Tamil United Liberation Front. So we have worked together on matters that affect our communities, and so I think it's a long delayed start. Nevertheless, it's a good thing that we have started today. There's a long way to go. It's only first few steps that are being taken, and I hope that we'll go from strength to strength and be of strength. Each community and each community's political leadership will be a strength to the other two communities. Thank you. Ayubowan, Vanakkam, Assalamu alaikum.
நண்பர் சுமந்திரன் இந்த கூட்டு சம்பந்தமாக விவரிக்கின்ற போது பேரினவாதத்துக்கு எதிராக செயல்படுவது சம்பந்தமாக பேசியதிலிருந்து நான் இங்கு பேச வருகிறேன். ஏனென்றால் கடந்த ஒரு சில தினங்களாக ஒரு விமர்சனம் எழுந்திருக்கிறது. இந்த கூட்டு இனவாத அடிப்படையிலான கூட்டு என்ற மாதிரியான விமர்சனம் அங்காங்கே எழத் தொடங்கி இருக்கின்ற பின்னணியில் அதை பற்றியும் ஒரு விளக்கம் நான் கொடுக்க வேண்டும். எங்களை பொறுத்தமட்டிலே தமிழ் பேசும் சமூகங்களாக மக்கள் ஆணையோடு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 6 பிரதானமான கட்சிகளின் இந்த ஒருங்கிணைவு என்பது பொதுவாக நாட்டினுடைய இறையாண்மை அதோடு சேர்த்து நாட்டினுடைய சட்டத்தின் ஆட்சிக்கான சவால்கள், மனித உரிமைகள், ஜனநாயகத்தை பாதுகாத்தல் போன்ற பொதுவான கோட்பாடுகளை முன்னிறுத்தி எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஆணையின் அடிப்படையில் தேர்தல் காலங்களிலும் பொதுவான நேரங்களிலும் நாங்கள் எதிர்நோக்குகின்ற சவால்களுக்கு முடிவு காணுகிற ஒரு நோக்கில் நாங்கள் கூட்டாக செயல்படுவதன் மூலம் நாட்டுடைய பொதுவான குறிக்கோள்களுக்கு அமைவாக எங்களுடைய சமூகங்களின் விடிவை நோக்கிய தீர்வுகளையும் பெற்றுக்கொள்வதுதான் இதனுடைய அடிப்படை எதிர்பார்ப்பு. අපි මේ එකතුව පිළිබඳව මෑත දවස් කීපයක් සිට මේක ජාතිවාදී අන්දමින් ඒකරාශී වීමක් හැටියට හුවා දක්වන්න සමහරු උත්සාහ කරන බවත් අපිට පේනවා. ඇත්ත වශයෙන්ම අපි අපට ලැබිලා තියෙන ජනවරම අනුව පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන ද්‍රවිඩ කඳුකර ඉන්දියානු සම්භවයෙන් යුත් මලයහ ද්‍රවිඩ ජනතාව ඒ වගේම මුස්ලිම් ජනතාව පිළිබඳව අපි තියෙන අපිට ආවේනික වූ ප්‍රශ්න කීපයක් පුළුල් රාමුවක් ඇතුලේ විශේෂයෙන්ම මේ රටේ නීති ආධිපත්‍ය ස්වෛරීභාවය ඒ වගේම මේ රට තුල මානව අයිතිවාසිකම් ඒ වගේම ප්‍රජාතන්ත්‍රවාදයේ රැකගැනීමේ සටන් මේවා ඇතුලේ ඒ රාමුව තුල ඉඳගෙන අපි අපට ආවේනික වූ සමහර දේවල් පිළිබඳව අපට ලැබුණු ජනවරම උඩ ඒකාබද්ධව යම් න්‍යාය පත්‍රයක් ඉදිරියට අපි ඔක්කොම එකඟ විය හැකි න්‍යාය පත්‍රයක් උඩ අපි කටයුතු කිරීම තමයි මේකේ පරමාර්ථය. නමුත් මේකෙන් අදහස් වෙන්නේ නැහැ අපි යම් ජනස කොටසකට විරුද්ධව නැත්නම් වෙනත් යම් යම් ආණ්ඩු විරෝධී හෝ විපක්ෂ වට පක්ෂව ගොඩනගන ව්‍යාපාරයක් කියලා මේක පටු ලෙස මේවට අර්ථකථනයක් ලබා දීම වැරදි කියන එක අපේ අදහසයි. ඒක මම කියා සිටිය යුතුයි. Actually we have to clarify very clearly that our effort to come together should not be interpreted as a communal effort or rather an effort to deliberately oppose any community or any majority in this country. Actually, having got the mandate of different sections of the Tamil-speaking people, every one of us parties represented here, our main role is to work within the overall framework of country's sovereignty,
its territorial integrity, as well as promoting democracy, human rights, and preservation of rule of law. This is the wider framework within which we have concerns to address that relates to the mandates we have received from our respective communities. So in order to achieve those matters for which we have received mandate, we are coming together as a collective entity to discuss among ourselves on matters regarding which we can have common interest, to form ourselves as a common platform, as Mr. Sumantran said, and to agitate for it and to work towards it. And this doesn't mean that we have a anti-government stand or a pro-opposition stand. Ours is a common objective to achieve emancipation for certain issues concerning for which we have got specific mandate from our people. So I would like to clarify those issues. I think the rest of the issues have already been dealt with by my colleagues. So my friend Mano Ganeshan will deal with other issues. Come. Vanakkam, Aibovan, Assalamu alaikum, and good afternoon. இந்த தமிழ் பேசும் மக்களை, தமிழ் பேசும் இளைஞர்களை, அதாவது தமிழர்கள், முஸ்லிம்கள், இந்திய அம்ச மலைய தமிழர்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய 6 அரசியல் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்த மேடையை நாங்கள் அமைத்திருக்கிறோம். இது மேடைதான், அரசியல் தேர்தல் கூட்டணி அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் கட்சிகள் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய மக்களை 2 விஷயங்கள் பிரதானமாக ஒன்று சேர்க்கின்றன. ஒன்று, நாங்கள் பேசும் மொழி தமிழ் மொழி, தாய்மொழி தமிழ் மொழியாக இருக்கிறது. அடுத்து, நாங்கள் எல்லாம் இளைஞர்கள். ஆகவே இலங்கையின் அடுத்த பிரதான சமூகமான இனமான சிங்கள சகோதரர்களுடன் எப்படி தமிழ் பேசும் மக்களாகிய நாங்கள் சமத்துவமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டு, வளங்களை பகிர்ந்து கொண்டு வாழ்வது எப்படி என்பதை தான் இந்த மேடை எடுத்து இயப்ப போகிறது. நீண்ட காலமாக இந்த நாட்டிலே தேசிய பிரச்சனை, மத பிரச்சனை, மொழி பிரச்சனை எல்லாம் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் கூட தீர்வு வரவில்லை. கோர யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனால் யுத்தம் ஆரம்பத்திற்கான காரணம் முடிவு வரவில்லை. இதை மறக்க வேண்டிய விஷயம், உண்மைதானே இது. ஆகவே அதை எடுத்துக் கூற வேண்டிய கடப்பாடுகள் இருக்கிறது. ராவ் ஹக்கீம் நண்பர் அவர்கள் சொன்னதை போல இந்த மேடை என்பது ஒரு இனவாத மேடை அல்ல, இனவாதத்துக்கு எதிரான மேடை. புரிந்து கொள்ள வேண்டும். இனவாதம் என்றால் என்ன என்றால், அது ஒரு இனத்தின், ஒரு மொழியின், ஒரு மதத்தின் ஆதிக்கத்தை ஏனைய இன மத மொழிகள் மீது திணிப்பதுதான் இனவாதம். இது அப்படி அல்ல. இங்கே நாங்கள் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஈழத்தமிழ் சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள், இந்திய அம்சால மலையக சகோதரர்கள், நாங்கள் அனைவரும் இளைஞரிடம் அடிப்படையிலே ஒருவரை அங்கீகரித்திருக்கின்றோம், புரிந்து கொண்டிருக்கின்றோம். அது புரிதல் தான் சமத்துவத்துக்கு அடிப்படை. எல்லோரும் சேர்ந்து சிங்கள சகோதரர்களை புரிந்து கொண்டிருக்கிறோம், அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஐக்கியத்தின் அடிப்படை என்பது சமத்துவம். சமத்துவம் இல்லாமல் வெறுமனை நாங்கள் இளைஞர் என்று சொல்வது மூலமாக ஒற்றுமை ஐக்கியம் ஏற்பட்டுவிட முடியாது. சமத்துவம் என்பது அரசு அதிகார பகிர்வு, நிர்வாக அதிகார பகிர்வு, வல்ல பகிர்வு, மொழி மத்தியிலே சமத்துவம். இலங்கையிலே தமிழ் மொழியும் சிங்கள மொழியும் ஆட்சி மொழிகள், தேசிய மொழிகள், ஆங்கில மொழியும் அந்நிய மொழி அல்ல, அது எங்கள் இணைப்பு மொழி.
அரசியல் அப்படித்தான் சொல்கிறது, நடைமுறை இல்லையே. ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த மேடையை அமைத்திருக்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் மேடை அல்ல. தேர்தலை நாங்கள் கோருகிறோம், குறிப்பாக மகாராஷ்டிர தேர்தலில் கோருகிறோம். அரசு தருவதா இல்லையா? அரசாங்கம் தந்தால் இது மேடை இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுக்குள்ளே கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம். அதுக்கு உரிமை இருக்கிறது, அமைக்காமலும் இருக்கலாம், வேறு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மேடை என்பது வெறுமனை இது தேர்தல் மேடை அல்ல, அதுக்கு அப்பாற்பட்ட தேசிய மேடை. தேசிய இனங்களை பிரதிபலித்துகிறோம் நான் இங்கே பிரதிபலித்துக் கொள்ளக்கூடாது. ஆகவே இங்கே சொல்லப்பட்டது போல 3 பிரதான விஷயங்களை நாங்கள் இங்கே இந்த மேடை இன்று வலியுறுத்துகிறது. ஒன்று, புதிய அரசியலமைப்பு. நல்லாட்சி அரசாங்க காலத்திலே ஜனாதிபதி அன்பர் தோழர் அனர்குமல் சாநாயகவுடன் அருகே அமர்ந்து நாங்கள் இங்கே இந்த வழிகாட்டு குழுவை அமைத்து புதிய அரசியலமைப்பை எழுத தொடங்கினோம். எடுத்து இருபுறம் இருக்கும் நண்பர் சுமந்திரனும் நண்பர் ராவ் ஃபக்கீமும் பதுதீனும் நாங்கள் எல்லாரும் கட்சி தலைவர்களாக அந்த வழிகாட்டல் குழுவில் இருந்தோம். அன்றையும் இருந்தார். அந்த முயற்சி முழுமையடையாவிட்டாலும் கூட இடைக்கால அறிக்கை ஒன்று நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அது இருக்கிறது. இடைக்கால அறிக்கை வரைக்கும் நண்பர் அனுபவம் அந்த முயற்சிகளுக்கு ஆதரவு அளித்திருந்தார். அவர்தான் சொன்னார், ஜனாதிபதியாவதுக்கு முன்னாலே விட்ட இடத்தில் தொடங்குவோம் மனோ என்று சொன்னார். ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்க மாட்டோம் என்று சொன்னார். விட்டெடுத்து ஆரம்பிப்போம் என்று சொன்னார். ஆக ஆரம்பிகள் அனுர சொல்கிறோம், அது கட்டாயமாக இருக்கிறது. அடுத்தது மாகாண சபை தேர்தல்கள் ஒரு வருடத்துக்குள்ளே நிகழ்த்துவோம் என்று சொன்னார். எங்களுக்கெல்லாம் ஒரு வருடம் ஆகிவிட்டது, 2 வருடம் ஆகப் போகிறது. அவர்களே ஆகவில்லை, தெரியவில்லை. நான் நடத்த வேண்டும். அதுக்கான தெரிவுக்குழு பாராளுமன்றத்தில் இருக்கிறது. நானும் இங்கே நண்பர் சாணக்கியனும் நண்பர் நிசாம் காரியப்பர் அவர்களும் அந்த குழுவிலே இருக்கிறோம். அந்த குழுவின் போக்கு திருப்திகரமாக இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே அனுரகுமார் சாநாயக்க நண்பர் ஜனாதிபதி அவர்களைத்தான் நோக்கித்தான் நாங்கள் கோருகிறோம். இடைத்தரகர்கள் தேவையில்லை. அன்றே உங்களை சொல்கிறோம், மாகாண சபை நடத்துங்கள், சீக்கிரம் நடத்துங்கள் சொல்கிறோம். அடுத்தது காணி பிரச்சனை. வடகிழக்கிலே அரசு இயந்திரங்களால் காணி உரிமை மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த காணி உரிமைகளை உரிய மக்களுக்கு மீள வழங்கும் செயல்பாடு அங்கே அரசு இயந்திரங்கள் முன்னெடுக்க வேண்டும். அதே போல மலையகத்திலே பெருந்தோட்டங்களிலே காணி வழங்குவோம் என்றுதான் நண்பர் அனுர அவரது தேர்தலுக்கு முந்தைய தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு முந்திலேயே அட்டல் பிரகடனத்திலே சொல்லியிருக்கிறார். ஆக செய்யுங்கள், சொன்னதை செய்யுங்கள், அவ்வளவுதானே. மலையத்திலே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்களுக்கு காடுகளை வெட்டி உயிர் தியாகம் செய்து கண்ணீரை சிந்தி வேர்வை சிந்தி அந்நிய செலவானை கொண்டு வந்து குவிக்கும் அந்த தோட்டங்களை பெருந்தோட்டங்களை உருவாக்கிய எங்கள் மக்களுக்கு உரிய மக்களுக்கும் மக்கள் பரம்பரையினருக்கும் உரிய வாழ்விட காணிகளையும் வாழ்வாதார காணிகளையும் வழங்குங்கள் என்று நாங்கள் ஒரு வழங்கினால்தான் எங்களது குடியுரிமை முழுமையடையும் என்று நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். ஆகவே புதிய அரசியலமைப்பு, மாகாண சபை தேர்தல்கள், காணி, நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. பொறுத்திருந்து பாருங்கள், வரும். இப்போதைக்கு முதன்மையாக 3 விஷயங்கள் சொல்கிறோம். ஆகவே அதுதான் எங்களது செயல்பாடாக இருக்கிறது. மே வேதிக்காவ வரது கண்டிப்பா මේක ජාතිවාදී වේදිකාවක් නෙවෙයි. මේක ජාතිවාදීට විරුද්ධ වෙන වේදිකාවක්. ජාතිවාද එරෙහි වේදිකාවක් මේක. මේ රටේ ජාතිවාදී කවුද කියලා අපිට දන්නවා. එක භාෂාවක්, එක ජන වර්ගයක්, එක ආගමක් අනිකුත් සහෝදර භාෂා ආගම් ජන වර්ගයට විරුද්ධව
ක්‍රියාත්මක කරනවා නම් ඒක තමයි ජාතිවාදය. අපි ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. එතන වඩ වෙලා අපි සෑම දෙනාම පක්ෂ නායකයෝ, ලේකම්වරුන්, නියෝජිතයෝ අපි හැමදෙනාම රටේ ජීවත් වෙන දෙමළ භාෂා කතා කරන ජනතාව නියෝජනය කරනවා. ඒ දෙමළ භාෂාව අපි ඔක්කොම එකතු කරන එක වේදිකාවට අරගෙන ගෙනලා තියෙනවා. ඒ වගේම අපි අමතක වෙන්න එපා. අපි ඔක්කොම ශ්‍රී ලාංකිකයෝ. සිංහල සහෝදර ජනතාව සමග කොහොමද බලය සහ සම්පත් බෙදාගෙන ජීවත් වෙන්න ඕනේ? ශ්‍රී ලාංකිකයට ජීවත් වෙන්න ඕනේ කියලා ඔයලා බලන්න තමයි අපි දැන් මේ රැස් වෙලා ඉන්නේ. ඒ නිසා අපි මේ පණිවිඩය සුබවාදී පණිවිඩයේ විදියට ආණ්ඩුව සහ සිංහල ජනතාව අවබෝධ කරගනී කියලා මම විශ්වාස කරනවා. මට සිංහල ජනතාව අවබෝධ කරගන්නට හොඳට පුළුවන් වෙලා තියෙනවා. ප්‍රශ්නයක් නැහැ. ඒ නිසා නිකන් මැදෑරිය කවුරු හරි කලබල වෙන්න එපා. කලබල වුණා නම් ඒගොල්ලන්ගේ ප්‍රශ්නේ. අපේ ප්‍රශ්නේ නෙවෙයි. අපි කෙලින්ම සිංහල ජනතාවට රටේ ජනාධිපති කතා කරනවා. ඒ වගේ අපේ මේ වේදිකාව ආණ්ඩුව සමග සාකච්ඡා කරනවා. ආණ්ඩුව මතක් කරලා දෙනවා. දුන්න පොරොන්දු ටික මතක් කරලා දෙනවා. විපක්ෂය එක්ක සාකච්ඡා කරනවා. විපක්ෂ නායකතුමා එක්ක සමග ඇතුළු අනිත් විපක්ෂ නායකවරු සාකච්ඡා කරනවා. ජාතික සමාජය සාකච්ඡා කරනවා. ආගමික නායකවරු සාකච්ඡා කරනවා. ප්‍රශ්නයක් අවම වශයෙන් අපි එකක වෙන දේවල් ගැන අපි මතක් කරලා දෙනවා. කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. කලබල වෙන්න එපා කියලා කියමින් this platform is platform of parties representing Tamil speaking Sri Lankans, the Elam Tamils, the Muslims, the Malaya Tamils, Indian origin Malaya Tamils. So therefore we are represented in the parliament too. Therefore we are assembled here as far as my party Tamil Progressive Alliance is concerned, along with my deputy leaders Palani Digambaram and V. Radhakrishnan. I would state that we are here to discuss ways and means of becoming more and more Sri Lankans with substantial power devolution, power share, and sharing of other resources also as Sri Lankans. So we insist, we remind Comrade President, my good friend, Anirudh Kumar Dissanayake to recommence as he promised, personally as well as officially. Recommence the suspended, may I say suspended, oh, how do I say suspended? The new constitutional process, which we all set together with him. Sumanthiran, Rauf Hakim, and Rizal Baduddin with me, we sat together with him. It was not completed, but yet we released an interim report. Until then, Anirudh Kumar Dissanayake agreed with that process. Therefore, he said he will not go back, start from all beginning, but he will start from where it was suspended. That is very important. So do it, please. Second thing is the long due provincial council elections. They are very important. I was a member of the select committee in parliament. We are looking at the new electoral process there. Along with me, Nizam Kariyapar, Honorable MP, and Honorable MP Sanakian seated there discussing. We are not quite happy about the process of the select committee. Yet we put the appeal to the President, Anirudh Kumar Dissanayake, my good friend. That too you promised us personally as well as officially that you would conduct the provincial council elections. Conduct it. Honor your promises. Third is the land issues. Tamil speaking people face issues on land from the government machinery. Number of machineries are there. Military and Mahavali Authority and the Forest Archaeology Department. So now war is over. There is no war. There is need for occupying land. So address that. Also in the upcountry plantations, again the NPP, JVP
released a document called Hatton Declarations. That very clearly they have stated that they would distribute the uncultivated abandoned land. It எவ்வளவு இருக்குது? 35,000 acres. Yeah, large number of land available there to distribute it to the people who live, residents of the, whether they are workers or non-workers, residents of the plantations for livelihood purposes as well as housing purposes. Do it. There are so many other issues are there. We will address one by one later when we move on. සිංහල එකක් කියන අමතක වුණා. අර ඉඩම් ප්‍රශ්නය වැදගත් ප්‍රශ්නයක්. ඒක අපේ ශ්‍රී ලාංකිකත්වය තවත් සම්පූර්ණ කරනවා. අමතක වෙන්න එපා. අපි බලාපොරොත්තු වෙන වැඩි වැඩි ශ්‍රී ලාංකික වෙන්න. එහෙමනම් අපිට අඩු වෙලා තියෙන එක පුරවන්න ඕන කවුරු හරි. ආණ්ඩුවට වගකීම තියෙන්නේ. පළාත් ඡන්දය පවත්වන්න. ඒ වගේ අලුත් ව්‍යවස්ථා කටයුත්ත පටන් අර ඉස්සරහට අරන් යන්න. ඉඩම විතරණ කරේත් අපිට අවශ්‍යයි. ඉඩම අල්ලගෙන ඉන්නවා. හිර කරගෙන ඉන්නවා. එනවත්තන්න ඒ වගේ කඳුකරේ JVP NPP ආණ්ඩුව හැටන් ප්‍රකාශනයේ කියන පොරොන්දු වැඩියට වගා නොකරන ඉඩම් ටික බෙදලා දීලා අපේ ශ්‍රී ලංකා රාමුව තුල ඉතින් කරගන්න කියලා තමයි මලයාගම් ජනතාව වෙනුවෙන් මම අපි ඉල්ලීම කරන්නේ. අප එකතු වෙලා ඉන්නේ වැඩි වැඩි ශ්‍රී ලාංකිකයෝ වෙන්න. එච්චරම කියන්න තියෙනවා. බොහොම ස්තුතියි. නன்றි. වணக்கம். Thank you. We have already told you these things, but we can even send it in writing later to the media. Representatives of Tamil-speaking political parties who met recently agreed to establish a common platform to discuss shared concerns, exchange views, and seek consensus on issues affecting their communities. While recognizing that each party retains the freedom to maintain and advocate its own position on matters of policy and politics, participants agreed that the platform would serve as a mechanism to identify areas of common interest and pursue collective advocacy where possible. The meeting reached consensus on 3 issues. I am told 4. I will say what the 4th is also. The new constitution. The representatives emphasized that the government had committed through its election manifesto to introducing a new constitution. The parties agreed to make a united call for the fulfillment of this promise and stressed that any new constitution should provide the maximum possible devolution of powers within a framework that ensures justice, equality, and meaningful power sharing. 2. Provincial Council elections. The meeting noted that the government had indicated that provincial council elections would be conducted within 1 year. Representatives expressed concern over continued delays and collectively called for the elections to be held without any further postponement, enabling greater democratic participation and regional representation. 3. Land issues affecting all communities. The participants acknowledged that serious land-related issues continue to affect all 3 communities across the country. They agreed that these long-standing concerns must be addressed satisfactorily, fairly, and through meaningful engagement with affected communities to ensure durable and equitable solutions. The 4th is related to the land issue, and that is to say that wherever there are issues among our communities related to land, we will strive to use this platform to resolve those issues among ourselves. தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் பொதுவான விடயங்களில் இணைந்து செயற்பட பொது தளத்தை உருவாக்க இணக்கம். இன்று சந்தித்த தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தமது சமூகங்கள் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடவும், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும், இணக்கப்பாட்டை உருவாக்கவும் பொதுவான தளம் ஒன்றை உருவாக்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தமது கொள்கை மற்றும் அரசியல் நிலைப்பாடுகளை தனித்தனியாக பேணுவதற்கும் முன்வைப்பதற்கும் சுதந்திரம் இருப்பதை ஏற்றுக்கொண்ட பிரதிநிதிகள் பொதுவான நலன்கள் காணப்படும் விடயங்களை அடையாளம் கண்டு சாத்தியமான சந்தர்ப்பங்களில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான ஒரு பொறிமுறையாக இந்த தளம் அமையும் என தெரிவித்தனர். இதன்போது 4 முக்கிய விடயங்கள் தொடர்பில் இணக்கம் காணப்பட்டது. புதிய அரசியலமைப்பு. அரசாங்கம் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மூலமாக புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துவதாக வழங்கிய உறுதிமொழியை பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். இந்த உறுதிமொழியை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திடம் ஒருமித்த கோரிக்கை ஒன்றை முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டதுடன்
புதிய அரசியலமைப்பு நீதியும் சமத்துவமும் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வும் உறுதி செய்யப்படும் வகையில் அதிகபட்ச அதிகார பகிர்வை உள்ளடக்கியதாக அமைய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இரண்டாவது, மாகாண சபை தேர்தல்கள். மாகாண சபை தேர்தல்கள் ஒரு வருட காலத்துக்குள் நடத்தப்படும் என அரசாங்கம் தெரிவித்திருந்த போதிலும் தொடர்ச்சியாக இடம்பெறும் தாமதங்கள் குறித்து பிரதிநிதிகள் கவலை வெளியிட்டனர். மேலும் ஜனநாயக பங்கேற்பையும் பிராந்திய பிரதிநிதித்துவத்தையும் உறுதி செய்வதற்காக மாகாண சபை தேர்தல்களை மேலும் தாமதமின்றி நடத்துமாறு ஒருமித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அனைத்து சமூகங்களையும் பாதிக்கும் காணி பிரச்சனைகள். மூன்றாவது, நாட்டின் 3 சமூகங்களையும் பாதிக்கும் தீவிரமான காணி தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ந்தும் காணப்படுவதாக பிரதிநிதிகள் ஏற்றுக்கொண்டனர். இந்த நீண்டகால பிரச்சனைகளுக்கு பாதிக்கப்பட்ட சமூகங்களுடன் அர்த்தமுள்ள கலந்துரையாடல்களை முன்னெடுத்து நியாயமான மற்றும் நிலையான தீர்வுகளை வழங்க வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. நான்காவதாக, எங்களுடைய சமூகங்களுக்கிடையிலே இருக்கக்கூடிய காணி பிரச்சனைகளை இந்த மேடையை நாங்கள் உபயோகித்து எங்களுக்குள்ளேயே அதற்கான தீர்வுகளை காண்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும் என்றும் நாங்கள் இணங்கியிருக்கிறோம். இந்த பொது தளத்தினூடாக தொடர்ச்சியான உரையாடல்களை முன்னெடுப்பதற்கான உறுதிப்பாட்டை பிரதிநிதிகள் மீண்டும் தெரிவித்ததுடன் இந்த விடயங்களில் பொதுவான அணுகுமுறை ஒன்றை உருவாக்குவது நல்லிணக்கம், ஜனநாயக ஆட்சி மற்றும் அனைத்து சமூகங்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு பங்களிக்கும் என நம்பிக்கையை நாங்கள் இன்றைக்கு வெளியிடுகிறோம். The representatives have reaffirmed our commitment to continued dialogue through this platform and express the hope that a common approach on these issues would contribute to reconciliation, democratic governance and the protection of the rights of all communities in Sri Lanka. Thank you. என்னன்னு சொன்னால் இப்போ ஜிஎல்பி தலைமையில கூட்டு எதிர்கட்சி ஒன்று செயல்பாடு கொண்டிருக்கிறது, அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும். அதுல தமிழ் மொழியில இருக்க ஒரு டீமா இது அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லிட்டோம். அப்படியான ஒரு டீம் இல்லை. இது எங்களுக்குள்ள காமனான விஷயங்களை பற்றி பேசுறதுக்கான அவ்வளவுதான். இணக்கக்குழுல 6 கட்சிகள் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு தீர்மானம் இருக்கலாம். அந்த ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் 6 கட்சிகள் துணையா நிற்குமா, இல்லைன்னா அவங்களோட கட்சியோட நிலைப்பாடு என்று சொல்லி ஒதுக்கி போகும்? இல்லை, நாங்கள் பொதுவான விடயங்கள் சம்பந்தமாக கூட்டாக குரல் கொடுக்க முடியுமாக இருந்தால் அதை பற்றி இந்த மேடையில் பேசி கூட்டாக குரல் கொடுப்போம். நீங்கள் கேட்ட மாதிரி சில சமூகங்களுக்கு சில முக்கியமான பிரச்சனைகள் எழுகிற போது அதுக்கு சார்பாக மற்ற கட்சிகள் ஆதரவு தெரிவிக்க முடியுமாக இருந்தால் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். அப்படியான பிரச்சனைகள் பல வந்திருக்குது. இப்போ முன்னே காலத்திலையும் அப்படி நடந்திருக்குது. அப்படியான சந்தர்ப்பங்கள் வருகிற போது அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் கலந்துரையாடி ஒருவருக்கொருவர் ஆதரவாக நிற்கக்கூடிய விஷயத்தில் நாங்கள் முனைந்து ஆதரவாக நிற்போம். உதாரணமாக நீங்கள் சொன்னீங்க இந்த 4வது விஷயம் அந்த சமூகங்களுக்கு இருக்கிற காணி பிரச்சனை. உண்மையில குறிப்பிட போனால் கல்முனை உபபிரதேச செயலகம் அதே போல ஓட்டமாவடி குறிப்பாக எந்த விஷயத்தை பற்றி நாங்கள் இன்றைக்கு பேச போகிறது இல்லை. நீங்க ஒரு 4வது விஷயமாக சமூகங்களுக்கு இடையில் அதாவது குறிப்பாக தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் பிரச்சனையை பேச இன்றைக்கு நாங்கள் சொல்றது இந்த இப்படியான பிரச்சனைகள் சம்பந்தமாக இந்த மேடையை நாங்கள் உபயோகிப்போம் என்பது மட்டும்தான். அதுக்கு மேலதிகமாக நாங்கள் இப்ப எதுவும் சொல்வதற்கு இல்லை. இப்போ இது சம்பந்தமாக நான் சொல்றேன். இப்போ என்னண்டா இந்த பிரச்சனை சம்பந்தமாக தமிழரசு கட்சியும் முஸ்லீம் காங்கிரஸும் நீண்ட காலமாக பேசி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இடையாது அதுதான் சொன்னது. எங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி இதற்கு ஏனைய கட்சிகளோடையும் பேசி நாங்கள் தீர்வு காண்றதுக்கான முயற்சி செய்யறதுக்கான ஒரு மேடை தான் இது. இல்ல அதனால தீர்வுகள் வாரது கொஞ்சம் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு நீங்க உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லிருக்கு. உங்களோட கேள்வி மாத்திரம் அதான் சொல்றேன். அதான் பதில். நாங்க சொன்னதான் பதில். உங்களோட கேள்வி மாத்திரம் இல்ல, நாங்கள் நீங்க ஒரு குறிப்பான விஷயத்தை முக்கியமா வச்சு கேள்வி கேட்கறீங்க. ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம். யாழ் சாரங்காநகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு.